அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும் மேலும் புதிய சலுகைகள் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைங்க. கூடவே பெல் ஐகான் பட்டன் பிரச்சனைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆண்டுதோறும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு மக்கள் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. தற்போது ஆட்சி அமைத்துள்ள நிலையில் ரூபாய் 2500 வழங்குவதற்கான தீவிர பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க புதிய விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு வருகின்றன. இந்த விண்ணப்பங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப பெண்களுக்கு விநியோகிக்கப்பட்டு அவர்கள் பூர்த்தி செய்து கொடுத்தவுடன் தகுதியுள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே மகளிர் திட்டத்தின் கீழ் ரூபாய் 2500 வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இதுவரை இந்த திட்டத்தில் சேராமல் இருந்தவர்களுக்கும் இதுவரை பயன்பெற்ற அனைவருக்கும் ரூபாய் 2500 கிடைக்க உள்ளது. இதனால் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக ரேஷன் கார்டு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அடுத்த அறிவிப்பாக ரேஷன் கடைகளுக்கு வரும் பொதுமக்களிடம் ஊழியர்கள் கனிவாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளது. ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் சில இடங்களில் தரம் குறித்த புகார்கள் வந்துள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சரியான இடையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும் இதில் எந்த விதமான முறைகேடுகளோ அல்லது தவறுகளோ நடக்கக்கூடாது என்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கிடங்குகளில் இருந்து தரம் குறைந்த உணவுப் பொருட்களை விநியோகத்திற்கு வந்தால் அவற்றை ஊழியர்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்கக்கூடாது என்றும் உடனடியாக அவற்றை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சரியான இடையில் தரமான பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது.